பாலாஜி, டெல்லியில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இருவரும் காவல்துறையினரால் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் இல்லத்தின் அருகே நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் 2 மணி நேரமாக கூட்டத்தினரை கலைந்து செல்லுங்கள் அல்லது கைதாகுங்கள் என்று காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களிடம் வலியுறுத்தி வந்தனர். பிரதமர் அலுவலகத்தின் அமைச்சரான ஜிதேந்திர சிங்கும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் காங்கிரஸ் எம்பிக்களும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பிரதமர் இல்ல முற்றுகை போராட்டத்தை விட்டு விலக முடியாது என்று காவல்துறையினரிடம் திட்டவட்டமாக தெரிவித்த சூழ்நிலையில் அவர்களை காவல்துறையினர் இப்போது கைது செய்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி, பிரியங்கா ஆகியோர் 2 மணி நேர பிரதமர் இல்ல சாலையின் முற்றுகை போராட்டத்துக்கு பின்னர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள், முக்கிய தலைவர்கள், எதிர்கட்சி எம்பிக்கள் உள்ளிட்டோர் இன்று பிரதமர் அலுவலகம், பிரதமர் வீட்டுக்கு செல்லும் அந்த லோக் கல்யாண் மார்க் சாலை வழியாக பேரணியாக செல்ல முயன்றனர். பிரதமர் இல்லத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்த ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகிய இருவரை சுற்றிலும் 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இப்போது காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் பெருமளவில் குவிக்கப்பட்டு இப்போது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகிய இருவரும் பிரதமர் வீட்டின் அருகே இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக நீடித்த இந்த போராட்டத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் விடைத்தாள் கசிவு, மதிப்பெண்களில் குளறுபடி என தொடர்ந்து அங்கு முறைகேடுகள் நடைபெற்று வருவதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சோனம் வாங்சுக் மற்றும் அபிஜித் தீப்கே உள்ளிட்ட அந்த சிஜேபி என்று அழைக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் தலைவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு அளிப்பதாக தெரிவித்த ராகுல் காந்தி இன்று பிரதமர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தார். இதனால் டெல்லி முழுவதும் ஒரு பரபரப்பு, பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் இப்போது ராகுல் காந்தியும், பிரியங்கா காந்தி மற்றும் கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், இது தவிர பிரியங்கா, மல்லிகார்ஜுன கார்கே, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் உள்ளிட்டோரும் இப்போது கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்களா அல்லது வேறு இடத்தில் அவர்கள் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்படுவார்களா என்றும் இப்போது ராகுல் காந்தியை கைது செய்வதற்கான நடவடிக்கையின் போது காங்கிரஸ் எம்பிக்களும் மற்றும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு காவல்துறையினரின் அந்த குண்டுக்கட்டாக இப்போது காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் எம்பிக்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இப்போது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் இல்லத்தின் அருகே இந்த தர்ணா போராட்டம் மற்றும் பேரணியாக செல்ல முயன்றவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு அழைக்கப்பட்ட காட்சிகள், மேலும் கைது செய்பவர்களை அவர்கள் அந்த இடத்திலேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டது இப்போது ராகுல் காந்தி கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் பெருமளவில் அவரை குவித்து இப்போது ராகுல் காந்தி மற்றும் அந்த எம்பிக்களை காவல்துறையினர் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது ராகுல் காந்தி, பிரியங்கா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு அந்த பேருந்தில் காவல்துறையினரின் வாகனத்தில் ஏற்றப்பட்டு அழைத்து செல்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக டெல்லியில் பிரதமர் அலுவலகம், பிரதமர் இல்லத்தின் அருகே இந்த போராட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் இந்த போராட்டம் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடுகள், வினாத்தாள் கசிவு ஆகியவற்றுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியின் தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அபிஜித் தீப்கே மற்றும்
போராளி சோனம் வாங்சுக் ஆகியோர் கடந்த 20 நாட்களுக்கும் அதிகமாக டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நேற்று நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய சூழ்நிலையில் இந்த போராட்டம் மேலும் தீவிரமடைந்தது. நேற்று டெல்லியே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டதால் மெட்ரோ ரயில் போக்குவரத்து முடங்கியது, சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. முக்கியமான இடங்களுக்கு பிரதமர் அலுவலகம், குடியரசுத் தலைவர் மாளிகை இருக்கும் ரெய்சினா ஹில்ஸ் மற்றும் நாடாளுமன்ற வளாகம் ஆகியவை இழுத்து பூட்டப்பட்டன. போராட்டக்காரர்கள் எந்த நேரத்திலும் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளோ பிரதமரின் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க் சாலைக்குள்ளோ புகுந்துவிடக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். பஞ்சாப், ஹரியானாவிலிருந்து விவசாயிகள் சங்கத்தினரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் வரும் பாதைகள் கான்கிரீட் தடுப்புகளாலும் தடுப்பரன்களாலும் ஏற்கனவே அடைக்கப்பட்டன. விவசாயிகள் போராட்டத்தின் போது ஏற்பட்ட சூழ்நிலை இப்போது ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த கரப்பான் பூச்சி கட்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியின் நிர்வாகிகளை அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த போராட்டம் இன்று திடீர் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் பிரதமரின் இல்லத்தை சுற்றி நடைபெற்ற 2 மணி நேர முற்றுகை போராட்டத்தால் டெல்லியை ஸ்தம்பிக்கும் நிலைமைக்கு உருவானது. இந்த போராட்டத்தை கலைந்து செல்ல வைப்பதற்கு காவல்துறையினரும் மற்றும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோரும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் ராகுல் காந்தியுடனும் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் நிர்வாகிகளோடு ஈடுபட்டனர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை பலனளிக்காத சூழ்நிலையில் 2 மணி நேர பிரதமர் இல்ல முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கர்நாடக மாநில முதலமைச்சர் DK சிவக்குமார் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். KC வேணுகோபால் உள்ளிட்ட ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் மற்றும் அந்த கட்சியின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட முக்கிய கட்சி தலைவர்கள் எம்பிக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது குண்டுக்கட்டாக அங்கு காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் தேர்வு முறைகேடுகள் நடைபெற்றதற்கு பொறுப்பேற்று அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு இந்த போராட்டம் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இன்று இந்த போராட்டத்தின் உச்சமாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவருமே இப்போது இந்த போராட்ட களத்தில் இருந்தனர். இப்போது அகிலேஷ் யாதவும், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், கர்நாடக மாநில முதலமைச்சர் DK சிவக்குமார் ஆகியோரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியின் போராட்டத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் நடத்திய இந்த தர்ணா போராட்டம் இப்பொழுது கைது நடவடிக்கை, தள்ளுமுள்ளு மற்றும் குண்டுக்கட்டாக அவர்களை கைது செய்து காவல்துறை வாகனத்தில் அங்கு அகற்றும் நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. பிரதமர் இல்லத்தின் முன் போராடி கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு ஆதரவாக அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் MP சுப்ரியா சுலே உள்ளிட்டோரும் இப்போது ராகுல் காந்திக்கு போராட்டத்திற்கு ஆதரவாக பிரதமரின் இல்லத்தின் முன் வருகை புரிந்திருக்கிறார்கள். அகிலேஷ் யாதவ், சுப்ரியா சுலே மற்றும் அகிலேஷ் யாதவின் மனைவியும் எம்பியுமான டிம்பிள் யாதவ் உள்ளிட்டோரும் இப்போது கைதாக இருக்கிறார்கள். அவர்களும் அங்கு மத்திய அமைச்சர் பதவி விலக கோரி அந்த தர்ணா போராட்டம் நடைபெறும் இடத்தில் அருகே அங்கு முழக்கங்களை எழுப்பியவாறு காங்கிரஸ் கட்சியின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் இருக்கின்றனர். காங்கிரஸ் கட்சியின் முற்றுகை போராட்டத்தை ஒட்டி டெல்லி முழுவதும் துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே, அகிலேஷ் யாதவ், DK சிவக்குமார் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோரும் இந்த கைது நடவடிக்கையில் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் என்பதால் அந்த பகுதி முழுவதுமே தள்ளுமுள்ளு, வாக்குவாதம், காவல்துறையினர் குவிப்பு என ஒட்டுமொத்த டெல்லியை ஸ்தம்பிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாலாஜி.